மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சொத்து விவரங்களை வெளியிடாத அரசியல்வாதிகள், நெதர்லாந்தில் வெற்றிடமாக மாறும் சிறைச்சாலைகள், ரணிலுக்கு ஆதரவளிக்கும் மஹிந்த கட்சியினர், ஆரம்பிக்க போகும் புதிய அரசியல் கட்சி, இலங்கையர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி, எகிரப்போகும் தங்கம் மற்றும் பெட்ரோலின் விலை, இலங்கைக்கு பெருந்தொகை பணத்தை அனுப்பியுள்ள வெளிநாட்டு பணியாளர்கள், இலங்கையில் அதிகரித்துள்ள வறுமை கோடு, வெளியானது அறிக்கை, உலக கோடீஸ்வரரான மகனை காண சென்ற தாய், தரையில் படுத்து தூங்க வைத்த மகன், பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் தேவையில்லாத உலகின் முதல் விமான நிலையம் எந்த நாட்டில் தெரியுமா? அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 53 பேர் சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரையில் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையில் 116 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும். இந்த சொத்து விவரங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்வது வழமையானதாகும். நாடாளுமன்ற பணியாளர்கள், தேர்தல் ஆணைக்குழு பணியாளர்கள் மற்றும் பிரதமர் அலுவலக பணியாளர்கள் ஆகியோரும் சொத்து விவரங்களை வெளியிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளமை காரணமாக நெதர்லாந்தின் சிறைச்சாலைகள் வெற்றிடமாக மாறும் நிலை உருவாகியுள்ளதாக அந்நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பல நாடுகளில் சிறைச்சாலைகள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் நெதர்லாந்து நாட்டில் இவ்வாறான வித்தியாசமான சூழ்நிலை தோன்றியுள்ளது. தற்போது நெதர்லாந்து நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. கடந்த ஆண்டு 19ஆம் தேதி சிறைச்சாலைகள் நெதர்லாந்து அரசாங்கத்தினால் மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு பல சிறைச்சாலைகள் மூடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தண்டனையை விட மறுவாழ்வு அளிப்பதில் அந்நாட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக இதற்கான காரணமாக கூறப்படுகிறது. இந்த முயற்சியின் பலனாக அந்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளன. இதேவேளை போதுமான கைதிகள் இல்லாமல் சிறை உட்கட்டமைப்பை பராமரிக்கும் செலவு உயர்ந்துள்ளதால் ஒரு புதிய சவாலுக்கு நெதர்லாந்து முகம் கொடுத்துள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் அடுத்த வாரம் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளனர். இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் உள்ளூராட்சி தலைவர்கள் மன்றம் நேற்று நடாத்திய விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை சாத்தியப்படுமானால் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிரந்தரமாக அந்த கட்சியில் இருந்து விலகும் சந்தர்ப்பம் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் உச்சத்திற்கு சென்று பல்வேறு சிக்கல்களை நாட்டு மக்கள் எதிர்கொண்டனர். சர்வதேசத்தில் இருந்து கிடைத்த உதவிகள், IMF-இடம் இருந்து கிடைத்த கடன் தொகை போன்றவை ஓரளவுக்கு இலங்கையை மீட்சியடைய வழிவகுத்தன. எனினும் தற்போது இலங்கை அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதற்கான தேர்தலுக்கு முகம் கொடுக்க உள்ளது. இந்த தேர்தல் மற்றும் தேர்தலின் முடிவுகள் என்பன அடுத்த ஆண்டுகளில் இலங்கையின் பொருளாதாரம், மக்களின் வாழ்வாதாரம் போன்றவற்றை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இது இவ்வாறான நிலையில் எதிர்வரும் வருடங்களில் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்றும், பெட்ரோலியம், தங்கம் உள்ளிட்டவற்றின் விலை மிக வேகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பல் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் 3710.8 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பலில் கடந்த ஜூன் மாதத்தில் 10.3% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த வருடத்தின் முதல் 5 மாதங்களில் வெளிநாட்டு பணியாளர்களின் பண அனுப்பல் 28.9% பதிவாகியுள்ளது. இலங்கையின் உத்தியோகபூர்வ வறுமை கோடு கடந்த ஒரு தசாப்த காலப்பகுதிக்குள் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் அண்மை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2012 மற்றும் 2013 5226
ரூபாயாக இருந்த வறுமை கோடு இந்த ஆண்டு ஜனவரிக்குள் 17,014 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 2013 பதிவு செய்யப்பட்ட 5,223 ரூபாயாக இருந்த வறுமை கோடு 2016 6,117 ரூபாயாக மாத்திரமே அதிகரித்துள்ளது. இருப்பினும் 2022 பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மற்றும் சமூக அழிவை ஏற்படுத்திய நிலையில் பணவீக்கம் உயர்ந்து வறுமை கோட்டிற்கு இருமடங்கு அதிகரிப்பு தள்ளியது. அதாவது 15,970 ரூபாயை எட்டியதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மிக உயர்ந்த வறுமை கோட்டை பதிவு செய்தது. ஒரு காலத்தில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீட்டில் குடும்பத்துடன் தூங்கியவர் அந்த பெண். இன்று அவரது மகன் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவர். அவர் யார் தெரியுமா? அவர்தான் எலான் மஸ்க். உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான எலான் மஸ்கின் தாயாகிய மை மஸ்க் ஒரு காலத்தில் தாங்கள் ஒரு படுக்கை அறையை மட்டுமே கொண்ட ஒரு வீட்டில் குடும்பமாக வாழ்ந்து வந்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் தன் மகனான எலான் மஸ்கை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு செல்லும் போது பெரும்பாலும் தரையில் ஒரு மெத்தையோ அல்லது கம்பளியையோ விரித்தோ அல்லது கேரச்சில் போடப்பட்டுள்ள ஒரு மெத்தையிலேயோ கூட படுத்து தூங்க நேர்ந்ததாக தெரிவிக்கின்றார். அதாவது டெக்சாஸில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் தளத்திற்கு மகனை காண சென்றதாகவும் அங்கு விருந்தினர்களை தங்க வைக்க இடவசதி இல்லை என்றும் அதனால் தான் கேரச்சில் போடப்பட்டிருந்த ஒரு மெத்தையில் படுத்து தூங்க நேர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மைமஸ். இன்றும் பயணிகள் விமான நிலையத்தில் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு ஒரு முறை அல்லது பலமுறை சோதனை செய்யும் செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும். பயணம் சர்வதேசமாக இருந்தால் செயல்முறை நீண்டதாகவும் இருக்கும். ஆனால் விரைவில் பயணிகள் இந்த சிரமங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் உள்ள சயீத் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் விரைவில் தங்கள் பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டையை காட்டாமல் செக்-இன் மற்றும் போர்டிங் போன்ற வசதிகளை பெறுவார்கள். CNN அறிக்கையின்படி அபுதாபியில் உள்ள சயீத் சர்வதேச விமான நிலையத்தில் மிக விரைவில் பாரிய மாற்றங்கள் நிகழப்போகின்றன. இதற்கு பிறகு மக்களின் சர்வதேச பயண அனுபவம் முற்றிலும் மாறும். புதுமையான ஸ்மார்ட் பயண திட்டத்தின் கீழ் 2025க்குள் இந்த பாஸ்போர்ட்டை நவீன தொழில்நுட்பத்துடன் சித்தாந்தப்படுத்துவதும் பயோமெட்ரிக் சென்சர்களை பொருத்தி ஒவ்வொரு முறை நுழையும் போதும் வெளியேறும் போதும் காண்பித்து செல்லும் வகையில் அமைக்கப்படவுள்ளது.